பாலாஜி, புதுக்கோட்டை அதிமுக அலுவலகம் முன்பு துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பில் போடப்பட்டுள்ளனர். நேற்று அதிமுக எடப்பாடி பழனிசாமி புதுக்கோட்டை வடக்கு இருந்த விஜயபாஸ்கர் அனைத்து பொறுப்புகளையும் புதிய மாவட்ட செயலர் அறிவித்ததை தொடர்ந்து இன்று அதிமுக அலுவலகம் என்ற ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளதால் தற்போது இந்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் முடிவு பெற்ற நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சராக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய் பொறுப்பேற்றுள்ளார். பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால் நேற்று சட்டமன்ற வாக்கெடுப்பு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்த நிலையில் அதிமுகவினர் 2 அணியாக பிரிந்து முன்னாள் அமைச்சர் வேலுமணி தலைமையில் ஒரு தரப்பினரும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு தரப்பினரும் பிரிந்து, அதாவது வேலுமணி தலைமையில் பிரிந்த எம்எல்ஏக்கள் அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாக வாக்களித்தனர். இந்த நிலையில் நேற்று மாலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழக மேற்பட்ட முன்னாள் அமைச்சர்களின் உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு புதிய மாவட்ட செயலாளராக பழனிவேல் என்பதை நியமனம் செய்து உள்ளார். இந்த நிலையில் இன்று முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தரப்பினர் அதிமுக அலுவலகத்தில் குவிந்து வருகின்றனர். இந்த நிலையில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள பழனிவேல் தரப்பினரும் அதிமுக அலுவலகத்தில் செல்ல உள்ளதாக தகவல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் போலீசார் தற்போது பதட்டமான சூழல் ஏற்பட்டுள்ளதால் போலீசார் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கின்றனர். பாலாஜி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி காமராஜ்.